ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பெர்மனெண்ட்டாக ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான சோப் வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சோப் பேஸ் மெல்ட் பண்ண போகிறோம். சோப் பேஸ் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் மறுபடியும் இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சோப் பேஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சோப் பேஸ் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கெமிக்கல் ஸ்டோர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக கிடைக்கும். பியூர் கிளிசரின் சோப் பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் 120 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன கூட டெலிவரி சார்ஜஸ் 60 ரூபா வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் இதை ஷாப் பண்ணிக்க முடியும். சோப் பேஸ் நம்ம மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது இது மெல்ட் ஆகிறதுக்காக. மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ரூட் ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்க்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒயிட்னிங்கும் நல்ல பிரைட்னிங்கும் நல்ல க்ளோவும் கொடுக்கும். ஸோ ஸ்கின் பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸாக அவ்வளோ அழகாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களோட ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதிலே குங்குமப்பூ ஆட் பண்ணி சோப் பண்ணலாமான்னு சொல்லி ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக தயாரிக்கக்கூடிய சோப்பு, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங் ஆகக்கூடியது. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சீக்கிரமே நடக்காது. சும்மா ஒரே வாரத்தில் ஒரே நாளில் அப்படிலாம் நடக்காது. ஸோ நீங்கள் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அது 2 சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸ்கின் ரொம்ப கிளியராக வச்சுருக்கோம். பிம்பிள்ஸோ இல்லை வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சோப் பேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ சோப் பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா, கிளிசரின், இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம சோப் தயாரித்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இன்க்ரீடியன்ஸ், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி. பட் கடைகளில் வாங்கக்கூடிய அளவுக்கு கெமிக்கல்ஸ் இதில் இருக்காது. நார்மலாக ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ காஸ்டிக் சோடாவில் தயாரிக்கக்கூடிய சோப் பார்த்தீங்க அப்படின்னா 45 நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி வீட்டிலே தயாரிக்கக்கூடிய கிளிசரின் சோப் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது தயாரித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். உடனடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். இதே ஒரு 2-3 நாள் கழித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு லாங்காக இந்த சோப் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க மெல்ட் ஆகிறது இந்த சோப் எங்களுக்கு கரைஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாதீங்க. உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியிலே செட் பண்ணிடுங்க. வெளியில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சு நீங்கள் வெளியிலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆகாது. ஒருவேளை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ சோப்பை வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் சோப் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக லைட்டாக
கோகனட் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த லிக்விடை வந்து நான் ஊற்றிடுறேன். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 hours வரைக்கும் வச்சு எடுத்துடுறேன். ஸோ 2 hours கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா சோப் வந்து இந்தளவுக்கு செட் ஆகியிருக்கு. ஸோ ஷேப் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணலை. பட் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் இலை வந்து சேர்த்துக்கிட்டேன், வாசனைக்காக மட்டும்தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் நான். ஸோ உள்ளே வந்து நீங்கள் கோகனட் ஆயிலை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சோப் லிக்விடை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சோப்பை. அதுக்காக தான். அல்லது வாஸ்லின் கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சோப் ரெடி ஆகிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஃபுட் கலரோ அல்லது வேறு எந்த விதமான கெமிக்கல்ஸோ நான் ஆட் பண்ணலை. ஸோ ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரே கெமிக்கல்ஸ் அப்படின்னா சோப் பேஸ் தான். கண்டிப்பாக சோப் பேஸ் இல்லாமல் சோப் தயாரிக்க முடியாது. சோப் பேஸ் ஆர் காஸ்டிக் சோடா ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் வந்து சோப் தயாரிக்க முடியும். நேச்சுரலாகவே எந்த சோப்பையும் வந்து தயாரிக்க முடியாதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சோப்பை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து சூப்பராக ஒயிட்னிங் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி, ஸ்கின் ஒயிட்னிங் சோப் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிறக்கும் பொழுது நல்ல கலராக இருந்து வளர வளர ரொம்ப கருமையாகிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் அவங்களோட கலரை வெளியில் கொண்டு வரதுக்கு இது உதவியாக இருக்குமே தவிர நேச்சுரலாக நீங்கள் கருப்பாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை மாற்ற முடியாது. அதை எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.